ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம டி நகர் சரவணா எலைட் ஷோரூமில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சூப்பரான ஜிமிக்கி கலெக்ஷன், அதுவும் 9 கேரட் கோல்டு ஜுவல்லரியில். 9 கேரட் கோல்டு ஜுவல்லரி பற்றி நிறைய டீட்டெயில்ஸோட ஒரு 3-4 வீடியோ ப்ளஸ் லைவ் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த 9 கேரட் கோல்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன். இதுக்கு வேஸ்டேஜ் வராது, பட் மேக்கிங் வரும். மேக்கிங் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர் கிராம் 1000 ருபீஸ்லேருந்து 1300 வரைக்கும் உங்களுக்கு மேக்கிங் அப்படின்றது வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன். மேபி சிலதுக்கு இன்னும் கம்மியாக கூட உங்களுக்கு மேக்கிங் அப்படின்றது இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு 3 கிராம்ஸில் வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த ஜிமிக்கி எல்லாமே உங்களுக்கு 3 கிராமில் இருக்கும். 3 கிராமில் மட்டுமா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 3 கிராம், 4, 8, 6 கிராம், ஈவன் 1 கிராம்லேயும் 1/2 கிராம்லேயும் கூட ஜிமிக்கி வச்சுருக்காங்க. இந்த ட்ரே ஃபுல்லாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3 கிராம் ஜிமிக்கி தான். அண்ட் நெக்ஸ்ட் டவுட் இப்போ நம்ம ஜஸ்ட் 22 கேரட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஜிமிக்கி மாதிரியே தோடு கீழே தொங்கட்டா தனியாக வர மாதிரி அதே மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்குமா? அதே மாதிரி நம்ம ஜிமிக்கி லிஃப்ட் பண்ணும்போது இப்போ 1 கிராம், 2 கிராம், 3 கிராம் அப்படின்னா அதுக்கான வெயிட் மாதிரி தான் இதுவும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி சேம் தான். இதில் உங்களுக்கு தோடு ஜிமிக்கி தனியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லை உங்களுக்கு அட்டாச்சாக வேணும்னாலும் இருக்குது. அதே மாதிரி அதில் கோல்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே அப்படி, அதாவது 22 கேரட்டில் பார்க்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே 9 கேரட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ்னு எதுவுமே இருக்காது. பட் ஒன்லி திங் கோல்டோட பியூரிட்டி. ஸோ அது உங்களுக்கு 22 கேரட்டில் இருக்கும், இது 9 கேரட்டில் இருக்கும். மற்றபடி டிசைன்ஸ் எல்லாமே சேம், ஃபினிஷிங் சேம், ஈவன் கோல்டோட அந்த ஃபினிஷிங்கோட சேமாக தான் இருக்கும். அண்ட் நான் மெயினாக ஒரு விஷயம், ஏன்னா நான் இந்த வீடியோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு நியர்லி 1 to 2 months ஆக போகுது. அப்போ நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம இதை ஷூட் பண்ணும்போது கூட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க, பர்ச்சேஸ் பண்ணவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்னு அந்த மாதிரி எதுவும் வரல. ஸோ ரொம்ப சீக்கிரம் கலர் ஃபேட் ஆகிடுது அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. பட் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் நெகட்டிவாக நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த ஃபீட்பேக்குமே வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜுவல்லரிஸ் பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்குள்ளே வரக்கூடிய ஜிமிக்கி. ஆனால் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே எல்லா டீட்டெயில்ஸுமே திருப்பியும் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு பெரிய பேம்ப்ளெட் ஒன்று இருக்குது, அதுலேயுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே எப்படி கலர் எப்படி ஸ்டே ஆகுமா என்ன அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ரீபாலிஷிங்கும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. பட் அதுக்கான சார்ஜஸ் நம்ம பே பண்ணணும். பட் இப்போதைக்கு நெகட்டிவான்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபீட்பேக் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்களுமே ஷோரூம் போனீங்கன்னா உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு கூட நீங்கள் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜிமிக்கிலாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது அந்த டபுள் பீகாக் ஜிமிக்கி. நம்ம இதே ஜிமிக்கியை 22 கேரட்டில் பார்க்கும்போது 6 கிராம்லேருந்து 8 கிராம் வரைக்கும் இருந்தது. பட் அந்த சைஸிங்கில் 4 கிராம்லேயே வச்சுருக்காங்க. நான் மேஜராக ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னென்னா 22 கேரட்டில் பார்க்குற டிசைன்ஸ் நம்ம 9 கேரட்டில் பார்க்கும்போது கம்மி வெயிட்லேயே நல்லா கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் எல்லாம் அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேபி ஐ எம் ரைட் ஆர் ராங், அது மட்டும் என்னால் சொல்ல முடியல. நீங்களுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சில ஜிமிக்கிலாம் ஜிமிக்கி ஈவன் நெக்லஸ், ஹாரம் நிறைய நியூ டிசைன்ஸ் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைவ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நெக்லஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ நிறைய ரிங் கலெக்ஷன்ஸு, பிரேஸ்லெட் கலெக்ஷன், தாலி முக்குப் செயின் கலெக்ஷன், அப்புறம் நிறைய ஜிமிக்கியில் நிறைய டிசைன்ஸ்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே 4 கிராம் தான் வருது. இந்த ஜிமிக்கிலாம் நேரில் ஷேப்புமே ரொம்ப நல்லா இருந்தது.
அதே மாதிரி ஒரு 12 கிராம் 16 கிராமில் வரக்கூடிய லுக்கில் வரக்கூடிய ஜிமிக்கியெல்லாம் வந்து 8 கிராம்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் ஜிமிக்கி பார்க்கணுன்னா டெஃபினட்டாக அந்த ட்ரே செக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரேனா டெஃபினட்டாக இந்த ட்ரே. இது வந்து கரெக்டாக 4 கிராமில் வரக்கூடிய சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ஜிமிக்கி கலெக்ஷன். இதுலேயுமே நல்ல ஷேப்பு, டிஃப்ரெண்ட் ஷேப்பு, இல்லை ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியது, ரெகுலராக வரக்கூடிய மாடல், அதில் கொஞ்சம் நியூ டிசைன் அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்குது. மெயினாக வந்து உங்களுக்கு தோடு தனியாக ஜிமிக்கி தனியாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க, அவங்க அந்த தனியாக எடுத்து காமிப்பாங்க. பிகாஸ் ஒரு ட்ரேயில் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தனியாகவும் எடுத்து கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு தனியாக பில்லிங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே செட்டாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இல்லை, சில பேருக்கு வந்து மாற்றி போட்டுப்பாங்க. எனக்கு ஜஸ்ட்டு வந்து ரிமூவபுளாக இருந்தால் மட்டும் போகிறோன்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாமே 4 கிராமில் வரக்கூடிய ஜிமிக்கி. அதுவும் அந்த எடுத்து காமிச்சோம் இல்லையா, அது ரெகுலர் மாடல் தான், ஆனால் நல்லா இருந்தது நேரில். ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோடைய கோல்டு ரேட் எப்படி மாறுமா, ஃபிக்ஸ்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். ஏன்னா இந்த 9 கேரட் ஜுவல்லரி பற்றின டவுட்ஸ் தான் நிறையா வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி கேட்ட எல்லாத்துக்குமே கூட நான் மோஸ்ட்லி நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தேன். பட் இதுக்குமே இன்னும் கூட நிறைய டவுட் வருது. எப்படின்னா இது வந்து அந்த ரேட்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 22 கேரட் கோல்டு ரேட் எப்படி வந்து தினமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவுமே, ஏன்னா இது வந்து அதோட பியூரிட்டி கம்மி, பட் இதுவுமே கோல்டு தான். ஸோ அதுக்கான கோல்டு ரேட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கிராமில் வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன், அதில் நியூ மாடல்லாம் நிறையா இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் போடணும், சின்னதாக கிஃப்டிங் யாருக்காவது பண்ணணும், இல்லை எனக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக வந்து ஒரு தோடு வாங்கணும் அப்படின்னா இது வந்து இந்த ட்ரே செக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் 2 கிராம்னு போட்டிருக்கேன், ஆனால் வந்து உங்களுக்கு 1/2 கிராம்லேருந்தே உங்களுக்கு இங்கே இதில் வந்து ஜிமிக்கி அவைலபிள் இருக்குது. சின்ன ஜிமிக்கி. அதுலேயும் மோஸ்ட்லி கிட்ஸுக்கு தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது பெரியவங்களுக்கு விட குழந்தைங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். ஒரு 1/2 கிராம் ஈவன் வந்து 200-300 மில்லிலேருந்து கூட இந்த டைப் ஆஃப் இயரிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சின்னதாக வந்து ஒரு ஸ்டட்டு மாதிரி வந்து கீழே ஹேங்கிங் வர்றது, சின்னதாக ஒரு ஜிமிக்கி வர மாதிரி, அதுலேயே கொஞ்சம் நல்ல பெரிய ஜிமிக்கி அப்படின்னா 1 கிராமில் வரும், 1.5 கிராமில் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி, அப்படியே பார்த்து அப்படியே மைன்யூட்டாக தான் நம்ம வீடியோ எடுக்கணும். ஏன்னா ரொம்ப சின்ன கலெக்ஷன் இல்லையா? ஸோ அதோட டீட்டெயிலிங் வந்து ரொம்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஈவன் லைக் ஒரு 1 இயர் பேபிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 1 கிராமுக்கும் ரொம்ப கம்மி, அதாவது 700 மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரி தான் வருது இது. ஸோ ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதுவுமே நான் இன்னொன்றும் கேட்டேன், ஏதாவது உடையிற மாதிரி அந்த மாதிரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல லைஃபும் வருது, இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இது வந்து உங்களுக்கு 22 கேரட்டில் வாங்கும்போது வரக்கூடியதை விட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, அந்த ஜிமிக்கிலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வளையிற மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதில் லட்டு கம்மல், அதாவது பெரியவங்க போடுவாங்க இல்லையா, நல்லா ஒரு பெரிய ஃப்ளவர் கம்மல் மாதிரி, இப்போ எந்த அளவுக்கு இவ்வளோ ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியே லட்டு கம்மல், அதுக்கப்புறம் ரொம்ப திலகம் ஷேப்பில் வரக்கூடிய டிசைன்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது. இதில் இந்த ட்ரே ரொம்ப க்யூட்டாக அந்த உண்மையாக இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டான ட்ரே. அதுலேயே சில இயரிங்ஸ் வந்து நீங்கள் சைடு இயரிங்ஸாகவும் போட்டுக்கலாம். அதாவது ஒரு கொஞ்சம் ஃபேன்சி மாடல் இருக்கு இல்லையா, சைடு இயரிங்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லட்டு கம்மல் சொல்லுவாங்க.
லட்டு கம்மலே இது வந்து கொஞ்சம் திலகம் ஷேப்பில் லோட்டஸ் டிசைன் இருக்கிற மாதிரி ஃப்ளாட் இயரிங்ஸு அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நியூ ரிலீஸுங்க, இப்போ வந்திருக்கு இதெல்லாமே. ஏன்னா லட்டு கம்மல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது, பட் இதெல்லாமே வந்து 3-4 கிராம்லேயே இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் கலெக்ஷன்ஸு புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.